ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு. நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நார்மல் ப்ரெட் வந்து ஒரு 6 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து என்னென்னா மைதா ஒரு 4 டீஸ்பூன் மைதா, அது கூட ஒரு 4 டீஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி தளர்த்தியாக வர மாதிரி தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து குடமிளகா 1, தக்காளி 1 சிறுசாக 1 எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் 1 இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை இந்த மாதிரி பொடியாக நறுக்குனது, காலிஃப்ளவர் கொஞ்சம், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது வந்து உப்பு தேவையான அளவு. நம்ம இந்த வெஜிடபிள் எல்லாம் எடுத்து ஸ்டஃப் பண்ண போகிறோம்ல, அந்த வெஜிடபிள் வதக்கும் போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணும். அதுக்கு வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குட்டியாக நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ வந்து குடமிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போடுங்க. அப்போ தான் யூனிஃபார்மாக நல்லா உப்பு பிடிக்கும் காய். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு வேண்டி மூடி வச்சுக்கலாம். நம்ம இந்த வெஜிடபிள் கூட நம்ம வந்து பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கரம் மசாலாவை போட்டுக்கலாம். இப்போது மூடி லைட்டாக வேக வைப்போம். சிம்மில் இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அந்த ஆவியிலே அப்படியே ஃபுல்லாக வெந்திருக்கு பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம். இந்த அளவுக்கு வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வேக தேவையில்லை இந்த சாண்ட்விச்சுக்கு. இப்போ நம்ம வந்து மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ நம்ம உள்ளே வைக்கக்கூடிய வெஜிடபிள் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வெஜிடபிள் உள்ளே வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து எப்படி ப்ரெட்டு மேலே வந்து ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு அது மேலே இந்த வெஜிடபிள்ஸ் எப்படி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம இன்னொரு ப்ரெட்டையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி மற்ற ப்ரெட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் உள்ள வச்சுக்கலாம். இப்போ 3வது செட்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் இந்த மைதா சர்க்கரை ரெண்டையும் எடுத்து இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேட்டரில் வந்து நனைச்சி நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசை தவா எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டை வந்து அந்த மைதா பேட்டரில் வச்சு நனைச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. 2 சைடும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி 3 செட்டு சாண்ட்விச்சையும் எடுத்துட்டோம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.